ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேலம் பொண்ணு சரண்யா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எங்க கிளம்பிட்டோம்? மீன் வாங்குறதுக்கா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. என்ன கேட்டீங்க? சிக்கன் எடுக்க தான் நம்ம போறோம். சிக்கன் எடுத்துட்டு வந்து பிரியாணி செய்ய போறோம். அப்புறம் என்னென்னலாம் பண்ண போறோங்கிறத வீடியோல போய் பார்க்கலாம். மறக்காம வீடியோக்குள்ள போலாமா? வாங்க கிளம்புங்க. பேக் எடுத்துக்கங்க. எனக்காக இனிமேலுக்கு என்னோட பிள்ளைங்க தான் இனிமேலுக்கு பேசுவாங்கப்பா. வீடியோக்குள்ள போலாமா? காலையில எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு திருச்சி மார்னிங் டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஸோ பாத்திரம்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. அப்புறம் மதியானத்துக்கு ரைஸ் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். சிக்கன் பிரியாணி பண்ணணும் இல்லையா? ஸோ போயிட்டு வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாமா? இப்போ சிக்கன் எடுக்க தான் கடைக்கு போகிறோம். போகலாமா? வாங்க கிளம்புங்க. பேக் எங்கள் அம்மா பேகு. சும்மா கடை மோசிங்க. முள்ளைங்கலாம் இருக்கு. ஒரு வழியாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நான்வெஜ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். 1.5 kg வந்து சிக்கன் எடுத்தோம். 1.5 kg சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 எக்கு ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஸோ 4 எக்கையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணேன். அப்புறம் பாப்பாங்க வந்து எனக்கு சிக்கன் பிரியாணி தான் வேணும்னு கேட்டாங்களா. ஸோ அவங்களுக்காண்டி எனக்கு சிக்கன் 65யும் சிக்கன் பிரியாணி பண்ணவும் தனித்தனியாகவே கடையில் வரும்போதே அதே மாதிரி பீசஸ்ங்க கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு வழியாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே மசாலா போட்டுட்டு 2 விசில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஓப்பன் பண்ணி ரைஸ் போட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 2 விசில்லே முடிஞ்சிருச்சு சிக்கன் பிரியாணி. ஸோ சைடில் பார்த்திங்கன்னா பாப்பாங்க எக்கு வேணும்னு கேட்டதுனால அவங்களுக்கும் அவிச்சிட்ட எக்கையும் சைட்லேயே சாப்பிட்றதுக்கு வந்துட்டேங்க. பிரியாணி, சிக்கன் சில்லி, அப்புறம் அவுச்ச எக் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷலுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாமா சாப்பிட ஆரம்பித்து விட்டார். எப்படி இருக்கு டேஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க. ஒரு பிளேட் பிரியாணி நீ ரைத்தா வச்சுக்கோப்பா. வாவ், யாருக்கெல்லாம் பிரியாணி வேணும்? நீங்க என்னடா நடக்குது? என்ன பண்றீங்க ரிஷா? என்ன சாப்பாடு? பிரியாணியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா ரேஷா? நீனு லக் பீஸா பிடிச்சிருக்கா பிரியாணி? காரமா இருக்கா? எப்படி இருக்கு? காரமே இல்லையா? ஓகே. எப்படிப்பா இருக்கு பிரியாணி? நம்ம சார் கிட்ட கேட்கலாம். சூப்பரா இருக்கு. ஓ அப்படியா? சரி, நல்லா சாப்பிடுங்க. சில்லி சிக்கன் எடுத்துட்டு வரேன். சரி.